மகள் ரேச்சல் அவர்கள் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகன் நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் சிலுவையில் பேசின ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு ஆவிக்குரிய பாடத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுத்தருகிறதா இருக்கிறது. ஜெபிப்போம். ஒருவன் ஜெபம். எங்கள் அதிகம் நேஸ்திரங்களை தகப்பனே, கத்தா என் வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தை உமக்கு பிரியமாக இருக்கட்டும் ஏசப்பா. உமக்கு உகந்த வார்த்தையாக இருந்து அதை எடுத்து பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. எல்லா துதிகளை மகிமை யாமுடைய ஒருவருக்கு எடுத்து செபிக்கிறேங்க நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் 3 வார்த்தைகளை பேசினார்கள் மிக அழகாக. முதலாவது வார்த்தையாக மன்னிப்பை பற்றி பேசினார்கள். நாம் மன்னிக்க தெரிந்தவர்களாய் இருக்கணும். மற்றவர்களை பார்த்து நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அவர்களை மன்னிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடாது, மன்னிக்க தெரிந்து கொள்ளணும். 2வது வார்த்தையாக ரட்சிப்பை பற்றி பார்த்தோம். ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள சித்தமுள்ளவர்களாக இருக்கணும். 3ஆம் வார்த்தையாக அரவணைப்பு. ஒரு தாயினுடைய அரவணைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அரவணைப்பு நம் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று அந்த அரவணைப்பில் நாம் பார்த்தோம். 4ஆம் வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அதே போல் இன்னொரு வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 வாசிக்க கேட்போம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அவர் பேசின பாஷை நமக்கு நம்முடைய பாஷையில் பேசலையா, எபிரேய பாஷையிலும் அராபிக் பாஷையிலும் நம்மளை பார்த்து பேசியிருக்கிறார். அந்த இடத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 28 முதல் 44 முடிய பார்த்தோமானால் முதலாவது 45 வாசி கேட்போம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இருள் சூழ்ந்த வேளையில் அந்த 6ஆம் மணி நேரம் முதல் என்பது மும்மணி ஆராதனை, முன்மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கப்பட்டார். நமக்காக. யாருக்காகன்னா நமக்காக. 28வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 27:28. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிற்று யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து சிரசில் அடித்தார்கள். ஆம், நாம் கொஞ்ச நேரம் தியானிப்போம் இந்த சிலுவை தியானத்தை பற்றி. அவருடைய வஸ்திரம், ஏசப்பா போட்டுனுகிற வஸ்திரத்தை கழற்றி சிவப்பான மேலங்கே அவருக்கு உடுத்தி அவரை தலையில் முள்ளுகளால் முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழுங்கற்படிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் பரியாசம் பண்ணினார்களாம். அப்படி பரியாசம் பண்ணின பின்பு அந்த மேலங்கியை கழிச்சு அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அந்த இடத்துல போகிற வேலையில் எங்கே போனாங்கன்னா கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஏசப்பா அந்த இந்த பக்கம் ஒரு கல்லனும் அந்த பக்கம் ஒரு கல்லனும் நின்று கொண்டிருக்கிற இல்லை, அவங்க தலைகளை
தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை பார்த்து தூஷித்தார்கள். ஒவ்வொருவரும் அந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் போகிற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து தூஷிக்கிறதை நான் பார்க்கிறோம். அடுத்ததாக 42ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். மற்றவர்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் ரட்சிப்பை அளிக்கிறார் இல்லையா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன்னைத்தான் அவரு ரட்சித்து கொள்ள கூட திராணி இல்லாதவராய் இருக்கிறாரு. இவரா இஸ்ரவேலின் ராஜா என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள், கேலி பரியாசம் பேசி அவரை அவமானப்படுத்துகிறார்கள். 44வது வசனத்தை வாசிக்கிறோம். அவரோடு சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்திக்கிறார்கள். அப்படி நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிமிஷமும் யாருக்காக பாடுபட்டார், யாருக்காக சிலுவையில் தொங்கினார் என்றால் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் சுமந்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ வாசிச்ச வசனங்கள்ல அவர் பட்ட நிந்தனைகளும் அவமானங்களும் அவர் கைவிடப்பட்ட நிலைக்கு கொண்டு சேர்த்தது. ஆண்டவருடைய மரணமானது முன்குறிக்கப்பட்ட வசனங்களில் தூஷிச்சதை பார்க்கிறோம், அடிக்கப்பட்டதை பார்க்கிறோம், துப்பினதை பார்க்கிறோம், முள்முடி சூட்டப்பட்டவர்களை. அத்தருணத்தில் ஏசப்பா என்ன சொல்றாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு அவரை கதறுதலை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்படுகிறார். யாருக்காக? நம்முடைய பாடுகள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் அங்க நமக்காக அந்த நேரத்தில் கைவிடப்பட்ட நிலையில கதறிக்கொண்டு பிதாவிடம் வந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கும் பிதாவுக்குமான உறவு அங்க வந்து ஐக்கியம் வந்து காணப்படவில்லை. அவருடைய முகம் வந்து எதனால மறைக்கப்பட்டதுன்னா அவருடைய நம்ம செஞ்ச பாவங்க வந்து அவருடைய முகத்தை மறைக்கப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் என்றார். அவருடைய பிதா வந்து யாருக்குள்ள இருக்கிறாரு? ஆண்டவருக்குள்ள இருக்கிறாரு. ஆனாலும் பிதா வந்து அந்த நேரத்துல அவருக்காக எதுவுமே செய்ய முடியாத தூர பட்சபாதத்துல இருக்கிறாரு. அவரு கிட்ட வராத அவருடைய தூரம், அவருடைய முகம் வந்து அவர் இடத்துல அவர் எவ்வளவு வேணாலும் செய்யலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இடத்துல வரவில்லை. நம்புங்க, அவர் இருக்கிறாரு, இல்லைன்னு. ஆனா அவருக்கு வந்து உதவி செய்யலை. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 வாசிக்கிறோம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியா இருக்க விடவில்லை என்றார். ஆம், என்னை அனுப்பினவர் யாரோடு இருக்கிறாரா? அவரோடு இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறாரு. அவர் தனியா இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல அவருடைய முகம் வந்து அவருக்கு வந்து உதவி பண்றதுக்கு இடம் இல்லை. ஏசப்பா அந்த இடத்துல கூட என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், என்னை மறந்து போகிறீர் தூர என்று அழுகிற குரலை நான் கேட்கிறோம். அடுத்ததாக அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29 வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து நானே என்றார். அவர் உலகத்தின் பாவத்தை, மொத்த பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவராய் தெரிந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கும் பிதாவுக்குமான உறவு எது பிரிச்சதுன்னா பாவம். அவருடைய முகம் பிதாவுக்கு மறைக்கப்பட்டது. அதே போல ஆண்டவருடைய பேச்சுக்கு வந்து நம்ம வேதாகமத்தில் ஒருவர் கீழ்ப்படியாமல் செய்த தவறுனால அவர்களுடைய பாவம் அங்கு அவருக்கு ஒப்புரவாகலை. அது யார் என்றால் ஆதாம் ஏவாள் செய்த பாவம் வந்து
அவங்களுக்கு வேணா செய்யக்கூடாது என்ற தவறை அவர்கள் செய்து அந்த இடத்தில் அவர்களிடத்திலிருந்து ஒளிந்து அவர்கள் நிர்வாணியாய் இருக்கிறார்கள் என்பதை கேட்டு ஒளிந்து கொண்டு அவர்கள் கைவிடப்பட்ட நிலையில தூரம் இருக்கிறார்கள். அவருடைய பாவம் அதிகமானது. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் கைவிடப்பட்ட நிலையில் அவர்களை ஒதுக்கி ஒளிந்து நின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதேபோல 2 கொரிந்தியர் 5:21 வாசி கேட்போம். ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக பாவமானார்? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். ஏசாயா 59:2 வாசி கேட்போம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை அவர் மறைக்கிறது. ஆமா, நம்ம யாருடைய முகம் மறைக்கிறது? நாம் செஞ்சுக்கிற பாவங்களுக்கு எல்லாருக்கும் தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றாயிருந்தவர்கள் மத்தியில் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பல சங்கீதம் 22:11 வாசி கேட்போம். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டு இருக்கிறது, சகாயரும் இல்லை. ஆமா, அந்த நேரத்துல ஆபத்து அவருக்கு கிட்டு இருக்கிறது. அந்த மரண தருண வாயில் அவர் படுத்திருக்கும் போது, அந்த சிலுவையில் தொங்கப்பட்டு இருக்கிற வேலையில் அவர் அருகில் இருந்தவர்கள் நமக்காக தூரமானார்கள். பாவிகளை ரட்சிக்க அவர் என்ன பண்றார்? அந்த நேரத்துல நடுவாக பிரிவினை உண்டாகுகிறது. அருகில் இருந்தவர்களும் தூரம் ஆயிட்டாங்க. 1 தீமோத்தேயு 1:15 வாசி கேட்போம். யாரை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1:15 வாசி கேட்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமா, இது உண்மையானது, மகா உண்மையானது. ஏன்னா பாவம் செஞ்சு 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 பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம். அந்த பாவத்தை ரட்சிக்க மன்னிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகத்தான் சிலுவையில் தொங்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 வாசி கேட்போம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆம், நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் இத்தனை நிந்தனைகள், இத்தனை பாவங்கள், இத்தனை அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய பரிசுத்த இரத்தத்தினால நாம் கழுவி தூய்மைப்படுவோம். அதுவே நம்முடைய சிலுவையில் தொங்கின அடையாளத்துக்கு ஒரு பங்காளிகளாய் இருப்போம் என்பதில் இதில் நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 22:1 நாம் வாசிக்க கேட்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? ஆமாம், நம்முடைய தேவன் நம்முடைய கதறுதலை கேட்டு நமக்கு உதவி செய்கிறார் என்றால் எப்போதென்றால் நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் ஒப்பு கொடுத்துட்டோமானால், நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கை செய்து விட்டோமானால் கண்டிப்பாக நம்முடைய தேவன் நம்முடைய எல்லாவற்றிலிருந்தோ விடுதலை தந்து நம்மளை கைவிடாமல் பாதுகாப்பார். நம் மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், கணவன் மனைவி கைவிடப்பட்டிருக்கலாம், தகப்பன் பிள்ளைகள் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லா வேலையிலும் கைவிடாமல் அப்படி கைவிடப்பட்டவர்களை பார்த்து அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று இந்த என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று வசனத்தின் மூலம் நாம் ஜபத்தை மற்றவர்களுக்காக ஜபிக்க, பிதா நமக்காக ஜபிக்கிறார். பிதாவினிடத்துல ஏசப்பா கேட்கிறாரு, நாம் யார்கிட்ட கேட்கணும்?
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபம் அழுது மன்றாட்டி கேட்கிற வேலை இது. அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தத்தோடு அழுகையோடு கதறலோடு தன் பிதாவை நோக்கி கதறும்போது, நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் கதறி கேட்கும்போது எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக ஜெபம் பண்ணணும். நம் மற்றவர்களுக்காக அந்த சிலுவையில் சுமக்கின்ற தொங்கிய வேலையில் கூட பிதாவிடம் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 5:13 நாம் ஒரு விஷயம் கடைசியாக வாசிக்க கேட்போம். யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஆமா, இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்கிறது? ஒருவன் நமக்காக துன்பப்பட்டால் அவனுக்காக நம்ம ஜெபிக்கணுமா? அவங்களுக்காக எப்பொழுதும் ஜெபத்துல தரித்து இருக்கிறவங்களா இருக்கணும். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். நம் மற்றவர்கள் துன்பத்தில் இருக்கிறாங்களே என்று, வேதனையில் இருக்கிறார்களே என்று அவர்களை பார்த்து இழிவாய் பரியாசமாய் பேசாதபடி, அவர்களை நிந்திக்காதபடி, அவர்களை வேதனைப்படுத்தாதபடி அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏசப்பா பார்த்து பிதாவை கேட்கிற வேலையில், கூப்பிடுகிற வேலையில், அதே போல நாமளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் கதறி அழுது கேட்கும்போது நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் இருந்தோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அந்த வேத வசனத்தின் பிரகாரமாய் நம்முடைய கைவிடப்பட்ட நிலை எந்த நிலையில் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நம்மளை கைவிடாமல் பாதுகாத்து தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். இதே போல ஒரே ஒரு கடைசி தருணத்தில் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாய் நாங்கள் எங்கள் தாயை குறித்து ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபித்தது உண்டு. எங்களை கைவிடாமல் பாதுகாத்து இந்த ஆலயத்தில் ஜெபித்தோம். அநேகர் 4 பேரும் உண்மையாய் உயிருள்ள சாட்சியாய் வந்திருக்கிறார்கள். அது கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தது எங்கள் அம்மாக்காக நாங்கள் ஜெபித்தது உண்டு. அநேகர் இங்கே ஊழியக்காரர்கள் மத்தியில் அப்பா கிட்ட எல்லார்ட்டும் நாங்கள் ஜெபித்தோம். உயிருள்ள சாட்சியாய் எங்கள் அம்மாவை இங்கே நிறுத்தினதற்காக கோடான கொடி தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். என் தேவன் எங்களை கைவிடலை. அந்த நேரத்தில் நாங்கள் கைவிடப்பட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் எங்கள் தாயை நோக்கி எங்கு போயிருப்போம், எங்கு கதறிப்போம், எங்களுக்கு யாரும் இல்லையே என்று கதறி அழுத நேரத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை கைவிடாமல் பாதுகாத்து எங்கள் அம்மாவை உயிருள்ள சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். நீங்களும் அதே போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையில ஜெபம் பண்ண உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தில் வையுங்கள். எல்லாவற்றும் ஜெபம் தான் முக்கியம். எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் கைவிடாமல் எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. எப்படி செய்ய கர்த்தர் தாம் வழிநடத்தி ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அன்பானவர்களே, 4 வார்த்தையிலே தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது உன்னுடைய என்னுடைய பாவங்களுக்காக. கர்த்தர் அவருடைய முகத்தை மறைத்தார் என்று வேதத்தில் அடிப்படையில். அப்படி என்றால் அந்த பாவங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில்